வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்த திருத்த மனுவை விசாரணைக்கு எடுக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் அழைப்பாணை. பிரதமர் ஹரணி அமரசூரிய ரணில் விக்ரமசிங்கவை பார்ப்பதற்காக தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதாக பரவிய செய்தி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை. சுயாதீனமாக செயற்படுகின்றமையை அரசாங்கம் உறுதி செய்ததன் விளைவாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. அரசியலமைப்பு ஏகபோகத்தை தோற்கடித்த ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று பிரேமநாத் சி தொலைவத்த கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்த சுகாதார ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று காலை சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டா மற்றும் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் ஸ்ரீ அனுப்பிரியா பட்டேல் ஆகியோரினை சந்தித்து இரு நாடுகளின் சுகாதார சேவைகள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். நாட்டின் ஆரம்ப சுகாதார அமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகள் மருந்து விநியோக திட்டம், சுகாதார அமைப்பினை டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் மற்றும் சுகாதார சேவைகளுக்கான நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பெறுதல் குறித்து இரு நாடுகளின் சுகாதார அமைச்சர்களும் விரிவாக கலந்துரையாடினர். இந்திய அமைச்சர் ஸ்ரீ ஜெகநாத் பிரசாத் நட்டா அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் தொற்றா நோய்களின் சவாலை எதிர்கொள்ள ஒவ்வொரு 3000 தொடக்கம் 5000 பேருக்கும் ஒரு ஆரம்ப சுகாதார மையத்தை நிறுவும் திட்டத்தை இந்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் தற்போது இதுபோன்ற சுமார் 1,50,000 ஆரம்ப சுகாதார மையங்களை நிறுவி அந்த சுகாதார மையங்களின் தரத்தை மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதனையடுத்து இந்தியாவில் தற்போது இயங்கி வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை நலிந்த ஜெயதிச பார்வையிடுகிறார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்த திருத்த மனுவை விசாரணைக்கு எடுக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த கைது பிடியாணையை இடைநிறுத்த உத்தரவிட கோரி ராஜித சேனாரத்ன இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரது சட்டத்தரணிகள் பிடியாணையை தற்காலிகமாக நிறுத்திவிட இடைக்கால தடை உத்தரவு வழங்குமாறு கூறிய போதிலும் மேல் நீதிமன்றம் அதனை வழங்காது பிரதிவாதியான லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைப்பாணை மாத்திரம் பிறப்பித்துள்ளது. இதற்கிடையில் ராஜித சேனாரத்ன நாளைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கட்டாயம் முன்னிலை ஆக வேண்டும் என்று நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்துள்ளதாக அவரது தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்திச தெரிவித்தார். இந்த மனு தொடர்பான மேலதிக விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 10 நடைபெறும் என்று மேல் நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்ப்பதற்காக தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதாக பரவிய செய்தி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பிரதமர் அலுவலகம் பதிவு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சிஐடியினர் நேற்று மாளிககந்த நீதவான் லோச்சினி அபய விக்ரமசிங்கவிடம் இது குறித்து அறிக்கை அளித்துள்ளார்கள். இந்த நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அவரது பாதுகாப்பு பணியாளர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மற்றும் அவரது பாதுகாப்பு பணியாளர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பிறகு தேவைப்பட்டால் தேசிய வைத்தியசாலையின் கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்ய அனுமதிக்கலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை வரைவதற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று குழு தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அஸ்ல குலரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பிற்பகல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சில் கூடிய குழு கூட்டத்தில் அவர் இதை குறிப்பிட்டிருந்தார். தற்போது சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் 2வது முறையாக ஆய்வு செய்யப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். 1979 ஆண்டு 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தினை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய சட்டமூலத்தை உருவாக்க நிபுணர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின் நோக்கம் நவீன உலகளாவிய பயங்கரவாத சவால்களை எதிர்கொள்வதோடு உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவிலான மனித உரிமைகள் பாதுகாப்பையும் சர்வதேச தர நிலைகளுக்கு ஏற்ப நடைமுறைகளையும் உறுதி செய்வதாகும். காவல்துறை அரசியல் தலையீடுகளில் இருந்து சுயாதீனமாக செயற்படுகின்றமையினை அரசாங்கம் உறுதி செய்துள்ளதன் விளைவாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருந்தார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சட்டம் ஆட்சிக்கு சவால் விடுக்கும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் கையூட்டல், நிதி மோசடி, ஊழல் போன்ற குற்றச்சாட்டுகளால் நாட்டின் பல துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களால் முன்னெடுக்கப்பட்ட துப்பாக்கி சூட்டு தாக்குதல்கள், போதைப் பொருள் கடத்தல் போன்ற விடயங்கள் சமூகத்தில் தீவிரமாக பேசப்படுகிறது. மக்கள் அளித்த ஆணையினை நிலைநிறுத்தும் நோக்கில் சட்டவாட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தோனேஷியாவில் தங்கியிருந்த குற்றக்குழுக்களின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
கெகல் பத்ர பத்மே, கொமாண்டோ சலீந்து, பெகோ சமன் மற்றும் நிலங்க உள்ளிட்ட பலர் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் இணைந்து இந்தோனேஷிய காவல்துறை நடத்தி 7 நாள் தேடுதலின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த நடவடிக்கைக்கு இலங்கை காவல்துறை, குற்றப்புலனாய்வுத்துறை, இந்திய காவல்துறை, சர்வதேச காவல்துறையினர் மற்றும் இந்திய புலனாய்வு பிரிவினர் ஆகியோர் உதவியதாகவும் அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை 2 அல்லது 3 நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால கூறியுள்ளார். அரசியல் தலையீடுகளால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் வளர்ச்சி பெற்றதாகவும் அவற்றை சில அரசியல்வாதிகள் பாதுகாத்து வந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அத்தகைய அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பிலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பாதாள உலக குழுக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் உரிய விசாரணைகள் தொடரும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இதேவேளை அதன்படி பல சிறப்பு மேல் நீதிமன்றங்களை நிறுவவும், இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பான வழக்குகளை விரைவாக முடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஆனந்த் விஜயபால உறுதியளித்துள்ளார். துபாய், ஓமான், பெலரூஸ், ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தங்கியிருந்து திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளதாக போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். இவ்வாறான குற்றவாளிகளை கைது செய்வதற்கான சர்வதேச ஆதரவு ஏற்கனவே கிடைத்துள்ளதாகவும் அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் வசிக்கும் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அதனை பெறுவதற்காக இலங்கை காவல்துறை தற்போது வெளிநாட்டு தூதரகங்களுடனும் தூதர்களுடனும் பலமான ஒத்துழைப்பை பேணி வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். வெளிநாட்டு தூதர்களின் நம்பிக்கையை பொறுப்பேற்றிருப்பதால் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னை சந்திக்க வருவதாகவும் போலீஸ் அதிபர் குறிப்பிட்டிருந்தார். சமீபத்தில் இந்தோனேஷியாவில் ஒரே நேரத்தில் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டமை வரலாற்றில் இதுவே முதல் முறை என்று சுட்டிக்காட்டினார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் இன்டர்போல் வெளியிட்ட சிவப்பு அறிவித்தல்களுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை போலீசார், சர்வதேச காவல்துறை மற்றும் இந்தோனேஷிய அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைப்பின் விளைவாக இந்த நடவடிக்கை சாத்தியமானது என்று போலீஸ் அதிபர் தெரிவித்தார். மேலும் அரசியல் செல்வாக்குடன் குற்றங்கள் நடைபெற்ற வரலாறு இருந்த போதிலும் தற்போது குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு கிடையாது என்பதையும் சட்ட நடவடிக்கைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றங்கள் வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படும் குற்றக்குழுக்களால் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் அவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் காவல்துறைக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்திற்கு நுழைவதற்கு இதுவே சிறந்த தருணம் என்று தான் நம்புவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலபத்து தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஒரு சிறந்த ஜனநாயகவாதி எனவும் ஸ்லிண்டர் சின்னத்திற்கு அளிக்கப்பட்ட அனைத்து வாக்குகளும் மக்களால் அவருக்கு வழங்கப்பட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனால் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் பதவி விலகி எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வாய்ப்பு பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசியலமைப்பு ஏகபோகத்தையும் தோற்கடித்து ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் தற்போது ஒரு பாசிச ஆட்சியினை நோக்கி நகர முயல்கிற நிலையில் அனைத்து கட்சிகளும் அவற்றுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு ஜனநாயக கட்சியின் தலைவர் சிறையில் அடைக்கப்பட்டால் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்துவது இயல்பானது என்றும் தொலபத்து தெரிவித்தார். தற்போது தனது கட்சி உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபடுவதற்கான பொதுவான காரணி நாட்டின் மிகப்பெரிய அச்சுறுத்தலை தடுப்பது என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார்.